அதிமுகவிலே இணையும் வைத்திலிங்கம், முக்கிய பதவியை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இயக்கம், கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதிமுகவிலிருந்து வெளியே போனவர்கள் மறுபடியும் மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்துவிட்டு அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே. அதற்கு பொதுச்செயலாளர் மட்டும் ஒப்புதல் கொடுத்து விட்டால் அவர்கள் அதிமுகவில் இணைந்து கொண்டு மறுபடியும் பழைய மாதிரியாக பணியாற்றுவதற்கு அவர்களுக்குரிய வேலைப்பாடுகளை செய்து கொடுக்கப்படும். இப்படித்தான் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது கிடையாது. அவர்களுக்கு கதவுகள் என்பது சாத்தப்பட்டிருக்கிறது. அந்த கதவுகள் திறப்பதற்கும் வாய்ப்புகள் என்பது இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வைத்திலிங்கம், கூபா கிருஷ்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த கதவுகள் என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நபர்கள் எல்லாம் அதிமுகவிலே மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்துவிட்டு அதன் மூலமாக அவர்கள் அதிமுகவில் இணைந்து கொள்ள முடியும். அப்படித்தான் வைத்திலிங்கம் அடுத்து என்ன முடிவுகளை எடுக்க போகிறார்? திமுகவும் வைத்திலிங்கத்திடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறது. அதிமுகவும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியது. அதன் காரணமாக மன்னிப்பு கடிதம் என்பது வைத்திலிங்கம் கொடுப்பார். அவருக்கு முக்கியமான பதவிகளை கூட எடப்பாடி பழனிசாமி ஒதுக்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நேற்று தினம் வெளியாகி கொண்டது. அதாவது அதிமுகவிலே துணை பொதுச்செயலாளர் பதவி வைத்திலிங்கத்துக்கு கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு அதிமுகவில் இணைந்து கொண்டால் துணை பொதுச்செயலாளர் பதவி அவருக்குத்தான் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் என்பது நேற்று தினம் வரைக்கும் கசிந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் நேற்று தினம் நமது வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுகவில் நான் இணையவில்லை, அது பொய்யான ஒரு தகவல் என நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு தகவலையும் அளித்திருந்தார். இருந்த போதிலுமே திரைமறைவிலே அதிமுகவுடன் நமது வைத்திலிங்கம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டுதான் இருக்கிறாராம். திமுகவா அதிமுகவா, ஓபிஎஸ்ஸின் பக்கம் இனிமேல் நிற்பதற்கு எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. ஓபிஎஸ்ஏ அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு நடுத்தெருவிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எதிர்காலமே என்ன ஆக போகிறது என்று தெரியாமல் தான் ஓபிஎஸ் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஸின் பின்னால் நான் வருவதற்கு எனக்கு விருப்பங்கள் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வைத்திலிங்கம் கூறிவிட்டார். அதன் காரணமாக அதிமுகவா திமுகவா, அதிமுகவில் இணைந்தால் துணை பொதுச்செயலாளர் பதவி என்பது எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போகும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல ஒரத்தநாடு தொகுதியும் மறுபடியும் அவருக்கே ஒதுக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த போதிலுமே வைத்திலிங்கம் நான் இப்போது அதிமுகவிலே இணையவில்லை, அது முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி நேற்று தினம் அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்திலிங்கம் அடுத்து என்ன முடிவுகளை எடுக்க போகிறார்? துணை பொதுச்செயலாளர் பதவியா, திமுகவின் பக்கம் போய் அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாரா, ஒரு குடும்பத்துக்காண்டி உழைக்கப் போகிறாரா, குடும்பம் வெற்றி வர வேண்டும் என்று தீவிரமாக வேலைப்பாடுகளை செய்ய போகிறாரா அப்படிங்கிறத புறம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இயக்கமா குடும்பமா அப்படிங்கிறத வைத்திலிங்கம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவல் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.